வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் தோழா. கார்த்தி, நாகார்ஜுனா, பிரகாஷ் ராஜ், தமன்னா, ஸ்ரேயா, அனுஷ்கா, மறைந்த கல்பனா, ஜெயசுதா, விவேக் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வினோதுடைய ஒளிப்பதிவில் கோபி சுந்தரின் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு வம்சி என் தயாரிச்சிருக்காங்க PVP சினிமா. இந்த படத்துடைய கதை, ஹீரோ கார்த்தி ஜெயிலில் இருந்து பரோலில் வெளியே வராரு. அவருடைய வளர்ப்பு அம்மா ஜெயசுதா மற்றும் தம்பி தங்கைகள் அவரை அவமானப்படுத்துகிறாங்க. கார்த்தியோட மாமாவும் வழக்கறிஞருமான விவேக் கொஞ்ச நாட்கள் ஒரு இடத்துல ஒழுக்கமாக வேலை செஞ்சால் ஜெயிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லவே கார்த்தி மாற்றுத்திறனாளியும் கோடீஸ்வரருமான நாகார்ஜுனா வீட்டில் பராமரிப்பாளராக வேலைக்கு சேர்றாரு. நாகார்ஜுனாவோட செக்ரட்டரி தமன்னா, அவருடைய நண்பர் பிரகாஷ் ராஜ், இந்த 2 பேருக்குமே கார்த்தியை பிடிக்காம இருந்தாலும் நாகார்ஜுனாவுக்கு கார்த்தியோட துருதுருப்பும் யதார்த்தமும் பிடிக்குது. கார்த்தி நாகார்ஜுனாவை வீட்டை விட்டு வெளியே அழைச்சிட்டு வந்து யதார்த்தமான கலகலப்பான மனித வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கிறாரு. நாகார்ஜுன் உதவியோடு கார்த்தியின் தங்கையின் திருமணம் நடக்குது. அடிதடிக்கு போகும் கார்த்தியின் தம்பியும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு. இருந்தாலும் அம்மா ஜெயசுதா தன்னை இன்னும் ஏத்துக்கலையேன்னு சோகத்துல இருக்கிற கார்த்தியை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பி அம்மா ஜெயசுதாவோட பாசத்தை உணர வைக்கிறாரு நாகார்ஜுன். ஆனா கார்த்தி இல்லாத நாகார்ஜுன் சோகமாகறாரு, தாடி வளர்த்துக்கிறாரு. இதை அறிந்த கார்த்தி மீண்டும் நாகார்ஜுனுடன் வேலைக்கு சேர்றாரா, அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துறாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோடைய மீதி கதை. நாகார்ஜுன் பாராகிளைடிங் ஆக்சிடென்ட்டில் தலையிலிருந்து கால் வரை எல்லா உறுப்புகளும் செயலிழந்தாலும் தன்னம்பிக்கையோடு மிளறாரு. கார்த்தியுடன் பாரிஸ் போய் தன்னுடைய காதலி அனுஷ்கா சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிற காட்சியிலையும், அதே சமயம் தான் காதலிக்கும் ஸ்ரேயாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் காட்சியிலையும் படபடப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய ஷார்ட்ஸை இமோஷன்ஸால அழகா நிரப்பியிருக்காரு. கார்த்தியிடம் தமன்னாவை காதலிக்க ஐடியா கொடுக்கும் காட்சிகளும் அருமை. கார்த்தி எந்த சூழலிலும் சிரிப்பு மாறாமல், எந்த பிரச்சனையும் அதிகம் பதட்டப்படாமல் எதிர்நோக்கி எனர்ஜெட்டிக்கா தன்னுடைய கதாபாத்திரத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. தமன்னாவிடம் காதலை சொல்ல முடியாமல் மூக்குடையும் காட்சி, தன்னுடைய பெயிண்டிங்கை பிரகாஷ் ராஜ் வீட்டில் பார்த்து அதை பற்றிய உண்மையை சொல்லும் காட்சி என காட்சிக்கு காட்சி ரசிகர்களுக்கு நடிப்பையும் சிரிப்பையும் வழங்கியிருக்கார். படத்தின் மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள்: பிரகாஷ் ராஜ் நாகார்ஜுனின் நண்பனாக கார்த்தியால் அசடு வழியும் அத்தனை காட்சிகளுமே சிரிப்பு கொண்டாட்டம். தமன்னா கண்டிப்பான செக்ரட்டரியாகவும் அதே சமயம் கார்த்தியிடம் தன் காதலை சொல்லும் காட்சிகள் கவிதை நயம். கார்த்தியின் அம்மா ஜெயசுதா, சமையற்காரர் கல்பனா, வழக்கறிஞர் விவேக் என மற்ற கதாபாத்திரங்கள் குறைவாக வந்தாலும் படத்திற்கு பெரும் பலம். ஒளிப்பதிவாளர் வினோத் கோடீஸ்வரர் நாகார்ஜுனாவின் வீடு, அதே சமயம் கார்த்தி வாழும் லோயர் மிடில் கிளாஸ் தெரு என 2 இடங்களையும் சரியாக வேறுபடுத்தி விஷுவலைஸ் செஞ்சிருக்காரு. பாரிஸில் நாகார்ஜுனா சுற்றி பார்க்கும் இடங்களை ரசிகர்களே சுற்றி பார்ப்பது போல் ஒரு உணர்வை தன் ஒளிப்பதிவு மூலம் ஏற்படுத்தியிருக்காரு. இசையமைப்பாளர் கோபி சுந்தர் பின்னணி இசையில் உணர்வுபூர்வமான காட்சிகளில் கண்ணீரை வரவழைக்கிறாரு. அதே சமயம் பாடல்களில் ரம்யத்தையும் கலந்து கொடுத்திருக்காரு. இயக்குனர் வம்சி பிரெஞ்சு படத்தின் மறுபதிப்பாக இருந்தாலும் மனிதநேயத்தின் மாண்பை நாகார்ஜுன் கதாபாத்திரம் வாயிலாகவும் அதே சமயம் கருணையின் உயர்வை கார்த்திக் கதாபாத்திரம் வழியாகவும் அழகாக சொல்லி அசத்தலா புரிய வச்சிருக்காரு. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் சரியான அளவுகோலில் நடிக்கவும் பேசவும் வச்சிருக்காரு. சந்தோஷங்கிறது பணத்தில் இல்லை, மனிதர் வாழும் வாழ்க்கையில் உள்ளதுங்கிறத படத்தில் இருக்கும் கதாபாத்திரங்கள் மட்டுமல்லாமல் படம் பார்ப்பவர்களையும் உணர வைத்து படம் பார்க்கும் ரசிகர்களுடைய மனதில் பலவிதமான மேஜிக்கை உருவாக்கியிருக்காரு. மொத்தத்தில் தோழா பெருமை சேர். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.